பாஜகவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பீகார் ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாஜக ஆட்சி மன்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அறிவிப்பை பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா செய்தியாளர்களிடம் முறைப்படி அறிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் யார் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் அமித்ஷா தெரிவித்தார். பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான அத்வானி அல்லது RSS தலைவர் மோகன் பகவத் ஆகியோரில் யாரேனும் ஒருவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படலாம் என ஆரம்பத்தில் கூறப்பட்டது. இதற்கு சாத்தியங்கள் குறைவாக உள்ளது என தெரிய வந்த நிலையில் சுஷ்மா ஸ்வராஜ் பெயரை அறிவிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் 71 வயதான ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் பிறந்த ராம்நாத் கோவிந்த் வழக்கறிஞராக வாழ்க்கையை தொடங்கினார். RSSல் தீவிரமாக இயங்கிய இவர் இருமுறை ராஜ்யசபா எம்பியாகவும் பாஜகவின் SC பிரிவான தலித் மோர்ச்சாவின் தலைவராகவும் பொறுப்பில் இருந்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் பீகார் ஆளுநராக ராம்நாத் கோவிந்த் பதவி வகித்து வருகிறார். பழங்குடியின மக்கள் அதிகம் உள்ள மாநிலங்களில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அதனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை பாஜக எடுத்துள்ளது என்று கூறப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாஜக அறிவித்ததன் மூலம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.